அனு சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, எனக்கு பசி இல்ல, அதான் இங்க வந்துட்டேன். அதானே பார்த்தேன். சார் என்ன தேடி வந்திருக்கீங்களேன்னு நினைச்ச அப்பமே. சாப்பாடு சொன்ன உடனே இங்க வந்துட்டீங்க, அப்படிதானே? சத்தம் போடாத, பாட்டி வந்துருவாங்க கண்டுபிடிச்சு. அதுக்கப்புறம் மம்மம் சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ப்ளீஸ் சொல்லி கொடுக்காத. சாப்பிடணும்ல, சாப்பிட்டா தானே நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்படியே சாப்பிடாம இருந்தா எப்படி சொல்லுங்க? பசிக்கலையே, பசிச்சாதான் சாப்பிட முடியும். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. சரி, என்ன விஷயத்துக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன தேவைப்படுது என்கிட்ட இருந்து? அண்ணு, நீ மாமாக்கு ஃபோன் பண்றியா? நம்ம மாமா சாப்பிட்டுச்சான்னு கேப்போ. மாமா ஃபோன் எடுக்காதே. மாமா மேல திடீர்னு என்ன உங்களுக்கு அக்கறை? இது அது வந்து மாமா வரும்போது பிச்சி சாக்கி ஐசிம் எல்லாம் வாங்கி வர சொல்றியா? குட்டி பாப்பா பாவறானே. குட்டி பாப்பாவா? அது யாரு? எனக்கு தெரிஞ்சு யாரும் குட்டி பாப்பா இங்க இல்லையே. சங்க இருக்காங்க அந்த குட்டி பாப்பா. அச்சோ அனு, நான் குட்டி பாப்பா. நீங்க தான் குட்டி பாப்பாவா? சரிங்க சார். அப்புறம் பேசணு. பாப்பா சாக்கி கேட்டா அம்மா நோ சொல்றா, அப்ப பிச்சி கேட்டா நோ சொல்றா, ஐசிம் நோ நோ அப்படி சொல்றாங்க. நீ மாமாட்ட சொல்றியா? மாமா வாங்கி வரும். அம்மா ஏன் நோ சொல்றாங்க? நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வரும், உடம்பு சரியில்லாம போகும், அதுக்கப்புறம் ஊசி போடுவாங்க, டேப்லெட் சாப்பிடணும், மருந்து குடிக்கணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. இதுக்கு நீங்க சாப்பிடாம இருந்துட்டீங்கன்னா குட் பாய் மாதிரி நீங்க ஊசியும் போட்டுக்க வேண்டாம், மருந்தும் குடிக்க வேண்டாம். எப்படி? எப்ப மாற்றி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லைன்னு மாமா சொல்லிருக்கு. உன் மாமாவும் சொல்லு பேச்சு கேட்க மாட்டாரு, நீயும் சொல்லு பேச்சு கேட்க மாட்ட, அப்படிதானே? மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஓகே பண்றதுக்குள்ள அப்பப்பா போதும் போதும் ஆயிரும். இது உங்க மாமாக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டா மட்டும் ஈஸியா என்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. உன் மாமா கூட சேர்ந்த பத்தியா, அதனாலதான் உனக்கும் இந்த மாதிரி புத்தி எல்லாம் இருக்கு. மாமா கிட்ட இருந்து என்ன எடுத்தாங்க? உன்கிட்ட இருந்து சாக்கி பிஸ்கெட் எடுத்துட்டாங்களா? நான் கேட்டு வாங்கி தரவா? உன் மாமா என்கிட்ட இருந்து எடுக்கிற விஷயம் எல்லாம் வேற, அதெல்லாம் இந்த வயசுல உங்களுக்கு சொன்ன புரியாது. சரி, நீங்க சாப்பிடணும்ல, சாப்பிட்டா தானே நல்லா விளையாட முடியும். நான் பாட்டியை கூப்பிடுறேன், சாப்பாடு எடுத்துட்ட சொல்லி நான் உனக்கு சாப்பாடு ஊட்டிடுவா? வேண்டாம், பசிக்கல. ரோஷன், அச்சோ உங்க பாட்டியை தேடி வந்துட்டாங்க, மாட்டிக்கிட்டியா? அனு, நான் பின்னாடி ஒளிஞ்சிட்டேன், நீ சொல்லாத. ப்ளீஸ் அனு, நீ ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு எப்பவுமே ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. நீ ஃப்ரெண்டு தானே, எனக்கு இப்போ மட்டும் ஹெல்ப் பண்றியா? அதான் சொன்னனே, நீயும் மாமாவும் பேசி பேசி நல்லா ஏமாத்துங்க என்ன. அனு, அத்தை வாங்க அத்தை. அனு, வா சொல்லக்கூடாது, போ சொல்லணும். இந்த குட்டி வண்டி இங்கதான் இருக்கா? டேய் ரோஷன், நான் இங்க இல்ல. நீ இங்க இல்லன்னு நீயே சொல்லுவ, அப்படிதானே? குட்டி பையா, இங்க வா சாப்பிடுவோம். இல்லன்னு வச்சுக்கோ, உங்க அம்மாக்கு இப்ப போனை பண்ணிடுவான், பாத்துக்கோ. எப்படி வசதி? சாப்பாடு வேணுமா வேண்டாமா? வேண்டாம், அனு சாப்பாடு கொடுத்தா, நான் சாப்பிட்டுட்டேன். அணுவே இன்னும் சாப்பிடாம தான் உட்காந்துட்டு இருக்கா. அணு உனக்கு சாப்பாடு கொடுத்தாளா? 2 பேரும் அடி வாங்குவீங்க. ஆமா, உன்னால நீ கெட்ட, என்னால நான் கெட்டன்ற கதையா? உன்னால இப்ப உன் அத்தை அடி வாங்க போறா பாத்துட்டு. நீ இப்ப சாப்பிடலன்னு வச்சுக்கேன், உன் அத்தையை அடிப்பேன், பரவாயில்லையா? சாப்பாடு வேண்டாம் தான் சொல்றேன், அப்புறம் சாப்பிடுறேன். இப்ப அடி வாங்குவ நீ. இல்லன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கூட்டிட்டு வராத்த. நல்ல கதையா தான் இருக்கு. நீங்களே இன்னும் சாப்பிடாம தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அவரை கூட்டிட்டு வரீங்களா? 2 பேரும் நிறைய கட்டுங்க சொல்லிட்டேன், அடி வாங்குவீங்க 2 பேரும். நீங்க கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க முதல்ல, வாங்க. சரி வா அனு, நீயும் வந்து சாப்பிடு வா. சரிங்க அத்தை. அது வந்து அனு. என்னாச்சு அத்தை, என்னாச்சு? இல்ல அனு, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கோவப்பட்டாங்க என் மேல. உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையம்மா? நானும் வீட்டை விட்டு உன்னை அனுப்பவே இல்லம்மா. ரகு தான் நான் உன்னை பேசின விதத்துல கோவப்பட்டு கூட்டிட்டு போயிட்டான். அது நான் பேசினது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் உன்னை வீட்டை விட்டு என்னைக்குமே அனுப்பணும், நம்ம மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நினைச்சேன். ஆனா இப்போ உன்கிட்ட நல்லா பழகி பேசி இருந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளும் நினைச்சதே இல்லம்மா. நீ எதுவும் அப்படி அத்தைய தப்பா எடுத்துக்கலையே? ஐஷா அத்தை, என்னத்த நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட? இங்க பாருங்க அத்தை, அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை. அதுவும் இல்லாம அன்னைக்கு சின்ன சண்டை வந்துச்சு, அந்த சண்டையில ரகு தான் கூட்டிட்டு போனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம அன்னைக்கு நான் எவ்வளவோ கேட்டேன், ரகு தான் வேண்டாம் நீ அம்மா வீட்டுல இருன்னு சொன்னாங்க. இல்லன்னா நானும் போயிருக்க மாட்டேன். நீங்களும் போகும்போது நிறைய தடுத்தீங்கல்ல, அதுல எல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அத்தை. இல்லம்மா, வருத்தம்னு இல்ல, அன்னைக்கு நிறைய வார்த்தையும் பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதான்
அத்தை மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை என்ன அத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அத்தை. எனக்கு அந்த டைம்ல வருத்தமா இருந்துச்சுடா. நான் இல்லன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கப்புறமா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் அதுல இருந்து மாறி வந்துட்டேன், அவ்வளவுதான். எனக்கு கோவமா வருத்தமா இருந்திருந்தா கண்டிப்பா நான் திரும்ப வந்திருக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம ரகு கிட்ட நீங்க எப்ப கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அவங்க சொன்னாங்களான்னு தெரியல. சீரியஸாவே எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க உங்க அம்மா விஷயத்துல தவிர மத்தபடி நீங்க ரொம்ப ஸ்வீட்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில விஷயத்துல கோவப்படுவீங்க, அதுவும் என் நல்லதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. நீங்க மன்னிப்புலாம் கேட்காதீங்க ப்ளீஸ் அத்தை. இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. இது போதுமா, இது போதும். நீ இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அத்தை, நான் உங்க மேல கோவமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்களா என்ன நீங்க? இல்லம்மா, வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கோவப்பட்டாங்க. நீயும் கோவமா தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அனு. நீயும் எங்க என்ன தப்பா புரிஞ்சுப்பியோன்னு நினைச்சேன். ஆனா நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல அனு. நான் அதுல இருந்து இப்ப மாறிட்டேன். இப்ப எங்க அம்மா கிட்ட கூட நான் பேசுறது இல்லன்னா பாத்துக்கேன். ஐயோ அத்தை, எனக்காண்டி எல்லாம் நீங்க உங்க அம்மா கிட்ட பேசாமலாம் இருக்க வேண்டாம். பாட்டி கிட்ட பேசுங்க. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வருத்தமா இருக்கும்ல. அவங்கள பத்தி கேளுங்க, அவங்களுக்கு உடம்புலாம் எப்படி இருக்கு, அங்க எல்லாமே ஓகேவா, அப்படியெல்லாம் பேசுங்க. அதுலலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அத்தை. நீங்க அவங்கள வெறுக்கணும்லாம் நாங்க எதுவுமே பண்ணல. புரியுதா அத்தை சொல்றது? அதெல்லாம் புரியுதுமா. அத்தையும் சொன்னாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்பப்போ எப்பமாச்சும் பேசிக்கிறேன். முந்தைய மாதிரி எல்லாம் நல்லா உட்காந்து பேசுறது இல்ல. அவங்களும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அத்தை தான் பேச சொன்னாங்க. அதனால எப்பமாச்சும் பேசுவேன். சரி பரவாயில்லம்மா, நீ எதுவும் என்ன தப்பா நினைக்கல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். சரி வாமா, உள்ள போய் சாப்பிடுவோம் வா. நேரம் ஆச்சுலாம், மணி பாரு 1க்கு மேல ஆயிட்டு. ரகு வர டைம் வேற. அவங்களும் வந்துருவாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமாமா, ஆஸ்பத்திரியில இந்த 3 வேலையா மாத்திருக்காங்களாம் வேலை செய்யறது. காலையில மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லா காலையிலயா வேலை செய்யறது. அதை சொல்லிக்கிட்டு இருந்தான். ரேஷ்மாக்கா முன்னாடியே போயிட்டாங்கன்னா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவ காலையிலே போயிட்டா. அங்க வேலை செய்யறவருக்கு யாருக்கும் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு காலையில நான் பேசிக்கிட்டு இருந்தால. அப்பதான் ரகு போன் பண்ணி வர சொன்னான்னு சொல்லிட்டு. அவளுக்கு மதியம் வேலை, இவனுக்கு காலையில வேலை. ஓ அப்படிங்களா, சரி சரி அத்தை. உன்கிட்ட சொல்லலையாமா அவன்? இல்ல அத்தை, அவர் என்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லல. அதுவும் இல்லாம நான் இங்க வந்ததுல இருந்து அவருக்கு போனும் பண்ணல. வேலையா இருப்பாருன்னு சொல்லிட்டு போன் பண்ணல அத்தை. அதனால எனக்கு தெரியல. ஆமாமா, வேலையில மறந்துருப்பான். காலேஜ் வேற கட்ட போறோம்ல, அந்த வேலை விஷயமா இவரு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது விஷயமா அவனும் சேர ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோ. இவரு கூட இன்னும் ரொம்ப பிஸி ஆயிருவான். உனக்கு கண்டுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம இருக்கும். இப்ப மாச்சும் 1 hour 2 hour உங்ககிட்ட பேசி சிரிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. அப்பெல்லாம் சுத்தமா இருக்காது பாத்துக்கோ. ஆமா அத்தை, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காலேஜ் கட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் ஃபண்ட் தேவைப்படுது, பார்ட்னர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அத்தை. ஆமாமா, அதுவும் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உன் குழந்தையும் பிறந்துரும். இதுக்கு மேல என்ன, ரோசன் இருக்கான், உன் குழந்தை இருக்கு. இவங்களை வளர்த்துக்கிட்டே அப்படியே காலத்தை ஓட்டிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இன்னொன்னு வரும். ஐயோ அத்தை, இன்னொன்னா? என்ன இன்னொன்னு கேட்க? ஒரு குழந்தை போதுன்னு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்களா என்ன 2 பேரும்? அது வந்து அத்தை, வந்து போயெல்லாம் இல்லம்மா. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி 2 குழந்தை வேணும் எங்களுக்கு. நீ அதுக்கு மேல பெத்து கொடுத்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். இங்க வளர்க்கறதுக்கு ஆள் இல்லாமையும் இல்ல, காசு பணம் இல்லாமையும் இல்ல. சரியா? ஒரு குழந்தை பெத்துக்கு பறியாம ஒரு குழந்தை அதுக்குன்னு சொல்லிட்டு நல்லா அண்ணன் தங்கச்சி தம்பி அப்படின்னு இருக்க வேண்டாமா? ரோசன் குறுக்குதான் அந்த மாதிரி குடுப்பனை இல்லாம போயிட்டு நீ ஆச்சு இந்த மாதிரி பண்ணாதமா, உன்னோட நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன. அது வந்து அத்தை. சரி சரி, ரொம்ப வைக்கப்படாத. சரி வா போய் சாப்பிடுவோம். பேசிக்கிட்டே இருந்தாலும் நேரம் ஆயிட்டு. சரி அத்தை. சிவ என்ன என் கைய புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா? ஏதாச்சும் மர கழட்டுட்டா இவளுக்கு? என்னாச்சு இவளுக்கு? இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணவே மாட்டாளே. வைத்தியமா இவன்? இவன் தானே என் ஃப்ரெண்டு முன்னாடி சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்க சொன்னா. கையை பிடிச்சா தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கான். ஷீ, என்ன கைய தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கேன், கைய புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அண்ணன் பாக்குறாங்க நம்மளதான். நீ தானடா சொன்ன முட்டாள், பைத்தியக்காரா, கூறுகட்ட பைத்தியக்காரா, மெண்டல். எப்படி இப்படி நடிக்கிற? டேய் மச்சான், என்னடா டேய், இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணுவோன்னு நினைச்சு கூட பாக்கலடா. ஆனா எங்கேயோ மச்சான் இருக்குடா உனக்கு. இவன் வார ஒருத்த இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம கூடக்குள்ள வந்து என்ன மச்சான் இப்ப என்ன நடந்துச்சு? இல்ல நான் இருக்கும் போதே உங்க ஒய்ஃப் இவ்ளோ ரொமான்டிக்கா நடந்துக்கிறாங்களே, அதுதான் சொன்ன மச்சான், வேற எதுவும் இல்ல. செம்மையா என்ஜாய் பண்ற போல லைஃப. வேலைக்கும் போல, வீட்டுலதான் இருக்க, மேடம் தான் வேலைக்கு போறாங்க போல, ஒரே ஜாலி தான் உனக்கு, அப்படிதானே? எப்படி மச்சான் வேலைக்கெல்லாம் அலோவ் பண்ணியா? அவங்க முதல்ல இருந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா இல்ல இப்பதான் வேலைக்கு போறாங்களா? உனக்கு வேலை போயிட்டு இல்ல அதுக்கப்புறம் தான் போறாங்களா? ஐயோ, இவங்க தெரிஞ்சுதான் பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களா? ஏற்கனவே அவன் வேலைக்கு போறதை வச்சுதான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இப்பதான் ஏதோ கொஞ்ச நாளா நல்லா நடந்துகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அந்த வேலை வர போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு வரேன்னா இவங்க அதையே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மூஞ்ச பாரு, இவனோட ஃப்ரெண்ட் இவன மாதிரி தான் இருப்பாங்க, லூசு மாதிரி. டேய் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? சும்மா நொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. என்னடா இவ்ளோ கூச்சப்படுற?
ஒருவேளை சிஸ்டர் இருக்காங்கன்னு கூச்சப்படுறியோ? சிஸ்டர், இவன் இந்த மாதிரி ஆளே இல்ல. நாங்க 2 பேர் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஃபன்னா தான் இருக்கும். என்ன, ஒரு 3 மாசமா பிரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். நீங்க நினைக்காதீங்க சண்டேனால பிரிஞ்சுட்டோம்னு சொல்லி. எனக்கு வேலை பெங்களூர்ல, அங்க போய் செட்டில் ஆனதுனால இந்த மூஞ்ச வந்து பார்க்க முடியல. கல்யாணத்துக்கு என்னமோ கூப்பிட்டான்னா, எங்க மீட்டிங்னு சொல்லிட்டு என்ன அனுப்ப மாட்டேன்ட்டான் அந்த மேனேஜர் முட்டாப்பைய. இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பேன். உங்க கல்யாணம் என் தலைமையில தான் நடந்திருக்கோன்னு பாத்துக்குங்களேன். ஆமா, இங்க கல்யாணமே மொத்தமா முடிய போகுது, இதுல இவன் தலைமையில வர கல்யாணம். டேய், நானே அவ இருக்கான்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கேன், கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருக்கானா பாரேன். இதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்ல சிஸ்டர், சார் ஒரே ஃபன்னா தான் இருக்கும், உங்ககிட்டயும் ஜாலியா நடந்துப்பானே. அது வந்து ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருப்பாரு. எந்த அளவுக்கு ஜாலினா, நான் வேலைக்கு போற இடத்துல வந்து நைட் டைம்ல கூட ஃபன் பண்ணுவாருன்னா பாத்துக்கோங்களேன். 10 மணி ஆனாலும் சரி, 11 மணி ஆனாலும் சரி, அங்க வந்து அந்த அளவுக்கு ஃபன் பண்ணுவாரு. ரொம்ப ஜாலி சார். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட்ச்மேன் முதல் கொண்டு, அங்க வேலை செய்யற நர்ஸ் முதல் கொண்டு, அதுக்கப்புறமா அங்க கிளீனிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க முதல் கொண்டு தெரியும். அந்த அளவுக்கு ஜோவியலா ஜாலியா நடந்துப்பாரு. அப்படிதானே கார்த்தி? என்ன குத்தி கட்டுறியோ? டேய் மச்சான், ஐயோ கடவுளே, இவன் வார ஒருத்தன். என்னடா டேய், நீ ஜாலியா இருப்பன்னு தெரியும், அதுக்குன்னு சிஸ்டர் காண்டி இந்த அளவுக்காட இறங்கி போவ? கொஞ்சமாச்சும் மெயின்டைன் பண்ணுடா உங்கிட்ட. என்னடா மச்சான்? ஷோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அரகுற பைத்தியம் வேற வந்து குதிச்சுக்கிட்டு கிடக்கான். டேய் என்னடா? மச்சான், உன்னுடைய வேலையை பத்தி சொல்ல. நம்ம என் கல்யாணம் நீ நார்மலா இல்லாத லைஃப் மாதிரி தான், அது அப்புறமா பேசிக்கலாம். உன் வேலையை பத்தி சொல்லு. என்னடா என் வேலை என்ன? அந்த சொட்டத்துல மேனேஜரு, ஒண்ணுக்கும் ஆகாத ஃபிகருங்க, அங்கெல்லாம் எதுவும் இல்லடா மச்சான். இன்ட்ரெஸ்டிங்கா உங்க லவ் சொல்லுங்க. எப்படா மச்சான்? போன 3 மாசத்துல, அது கூட இப்ப கல்யாணம் ஆகி 2 மாசம் தானே ஆகுது. எப்படிடா 3 மாசத்துல? உன் கூட 3 மாசம் தானடா இல்ல, அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்ட. ஒருவேளை 1 வருஷம்லாம் இல்லாம இருந்தா 2-3 குட்டியே பெற்றுவியோ? இப்ப குழந்தைக்குதான் ஒரு குறைச்சல். ஐயோ, இவ அடி வாங்க வைக்காம போக மாட்டான் போல. ஏற்கனவே அவ செல்லு செல்லுன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான். கார்த்தி, போச்சு, முடிஞ்சு, சோலி முடிஞ்சு. சாரி, அவ வந்து நான் போயிட்டு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ சிஸ்டர், டேய் இப்ப என்னடா மச்சான்? உனக்கு காஃபி எல்லாம் பிடிக்காதுல்ல மச்சான்? அந்த ரோட்டோட ஒரு கடை இருக்குமே, ஒயின் ஷாப்பு, அங்கதானே மச்சான் எப்பவுமே நீ குடிப்ப. அட பாவி பயலே, மொத்தமா கொத்து விட்டு போயிட்டானே. அது வந்து தெரியாத விஷயமா என்ன? தெரிஞ்ச விஷயம் தானே. நான் போயிட்டு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ சிஸ்டர், மிரட்டலாம் மிரட்டாதீங்க, நான் என்னமோ சும்மாதான் சொன்னேன். நான் மிரட்டல இல்ல, சும்மா ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டு காஃபி எடுத்துட்டு வரேன், 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. முத்தாப்பையில சிரிக்காதடா, 32 பல்லி வச்சு பல்லு உடைச்சிரும் முத்துக்கோ. சி சிரிக்காத. இப்ப என்னடா ஆச்சு? என்னடா திட்டுற? சும்மா ஜாலியா தான்டா பேசிக்கிட்டு இருந்தேன், நீ எவ்வளவு நேரம் நல்லா தான்டா பேசிக்கிட்டு இருந்த. டேய், என்னடா சந்திரமுகி மாதிரி இப்படி அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? தலையில ஏதாச்சும் அடிபட்டுருச்சு என்ன? உன் ஒய்ஃபே டாக்டர் தானே, ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கோ, அடிச்சு வாயை உடைச்சிருவேன். ஆல்ரெடி இங்க பிரச்சனையா போய்கிட்டு இருக்கேன், நானே ஆத்திரத்துல இருக்கேன், இதுல விவகார ஒருத்தன் வந்துட்டான். என்னடா மச்சான் சொல்ற? புரியல. டேய் ஆமாடா, நானே ஏற்கனவே அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இப்போ அவகிட்ட சமாதானம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு, நீ வேற நடுவுல வந்து என்னென்னத்தையோ பேசி மொத்தத்தையும் முடிச்சு விட்டு போலான்னு பாக்குறியா? டேய், எனக்கு எப்படியா தெரியும் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி? அதுவும் கல்யாணம் ஆன 2 மாசத்துல எவனாச்சும் பிரச்சனை பண்ணுவான்டாடா? கல்யாணம் ஆன 2 மாசத்துல என்னென்ன வேலை இருக்கும் இவனுக்கும்? உனக்கு மட்டும் இப்ப பிரச்சனை பண்ணணும்னு தோணுது? அப்படி பிரச்சனை பண்ணணும் தோன்ற ஆளாடி, அப்ப எதுக்குள்ள கல்யாணம் பண்ண? நீ எதுக்குள்ள கல்யாணம் பண்ண? எனக்கு மட்டும் ஆசைப்படு, என் மனைவி கூட சந்தோஷமா இருக்க கூடாது, பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு. எதுவும் நடந்துச்சு, அது எப்படி நடந்தது நடக்கும். நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் யார் மேல தப்புன்னு. முழிக்காத, சொல்லு. அது வந்து சொல்லுடி மாப்ள. நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும், முன்னாடி வந்து உட்காருங்க. அடி பாவி, கொஞ்சம் கூட பயம் இல்ல புருஷன் மேல? இல்ல, முன்னாடி வாங்க. உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிட்டுடி, அதனால தாண்டி இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு குறைச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அப்ப நீ பேச மாட்ட. சரி சும்மாதான் சொன்னேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க? நான் ஹாஸ்பிட்டல்லே ஃபுட் சாப்பிட்டேன். இங்க வந்து சாப்பிட வேண்டியதானே, அத்தை ஃபிஷ் குழம்புலாம் வச்சிருந்தாங்க, சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. நீ சமைச்சு
புருஷனுக்காண்டி எடுத்துட்டு வந்து, சரி சரி வேண்டாம் வேண்டாம், எடுத்துட்டு வர முடியாது, ஃபோன் பண்ணி கூப்பிடு, அப்போ வந்து சாப்பிட்றேன். புரியுதா? எங்க அம்மா வைக்கிற ஃபிஷ் கிரேவி எப்பவுமே நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் வச்சு புருஷனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு தோணுதாடி உனக்கு? ஆ எனக்கு சமைக்க தெரியாது. அது இல்லாம இப்போ எனக்கு வாமிட்டிங்கா இருக்குல்ல. இது எப்பமாச்சும் ஆடிக்கு ஒண்ணு அமாவாசைக்கு ஒண்ணுன்னு வர்றது உனக்கு வாமிட்டிங்கா இருக்கு. காலையில தண்ணி குடிச்சாலே வாமிட்டிங் வர கேஸ் எல்லாம் எவ்வளவு பாத்திருக்கேன் தெரியுமா? உனக்கு அந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கோ. புரியுதா? இப்ப என்ன உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அதானே? நான் வேணா உங்களுக்கு உப்புமா செஞ்சு தரவா? என்னது உப்புமாவா? வேண்டாமா, உப்புமா ரொம்ப ரொம்ப தப்புமா, வேண்டவே வேண்டாம். உன்கிட்ட சமைச்சு கொடுன்னு கேட்டேன் பத்தியா, அது என்னுடைய ரொம்ப ரொம்ப பெரிய தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி நீ இந்த மாதிரி விபரீத முடிவுல எல்லாம் இறங்காத. உப்புமாலாம் வேண்டாம், எனக்கு தேவையானது இங்கதான் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். சீஃப் வாங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதான் வேலையா இருக்கு. அடி வாங்குவீங்க. வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஆமாண்ணோ, அப்படியே உன்னை கட்டி பிடிச்சிட்டே தூங்கலாம்னு வச்சுக்கியா நல்லா இருக்கும், அப்படித்தானே? இல்ல, எனக்கு முதுகு வலிக்கும். ஜிபடி அத பரையால ஒரு ரொமான்டிக்கா பேச வந்தவனே எப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணணுமே எல்லாம் பண்ணுவான். என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு புருஷங்கார வந்து நல்லா ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கானே, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுவோன்னு ஏதாச்சும் உனக்கு விவசாய இருக்கா இல்லையா? ஒருத்தி அம்மா வீட்ல இருந்து வந்திருக்காளே, அவளை போன் பண்ணி கேட்போம் என்ன பண்ற ஏது பண்றன்னு சொல்லிட்டு, அப்படின்னு உங்களுக்கு விவசாயம் இருக்கா இல்லையா? அதுவும் இது ஒண்ணாடி, அதுவும் இது ஒண்ணா? ஆமா, அது ஏதோ ஒண்ணுதான். வாயிடி, அந்த வாய் கொழுப்ப சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் சரியாயிடும். மாமா அதுக்கான வேலையை ஆரம்பிக்கவா? நீங்க அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்க பண்ணதே வயித்துக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதுவே போதும். ஐயோ கடவுளே. சரி, அம்மா கிட்ட பேசுனியா? அம்மா நார்மலா பேசுறாங்களா இல்ல ஓகே தானே? அத்தை கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன் இவ்வளவு நேரமும். நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு வந்தேன். அப்ப அத்தை வந்து என்ன சாப்பிடறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்ப பேசிக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொன்னாங்க? ஏதாச்சும் சொன்னாங்களா? நீங்க எல்லாருமே அத்தை மேல கோவப்பட்டீங்களா? அத்தை அதை சொல்லிதான் ஃபீல் பண்ணாங்க. நானும் கோவப்படுவனும், நானும் வருத்தப்படுவனும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டாங்க தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அம்மா அந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசினாங்க? ஆமா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் எனக்கு வருத்தம்லாம் இல்ல, உங்க பையன் தான் என்ன வலுக்கட்டாயமா எங்க அம்மா வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டாரு, உங்க மேல எல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சொன்னேன். அடி பாவி, உனக்கு நான் பாவம் பட்டு எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு இவ்வளோ எதிர்ப்பையும் மீறி உன் அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டா, நீ என்னன்னா என் மேலதான் தப்புன்னு சொல்லி இருக்க. சொல்லுவடி சொல்லுவ, உனக்கு எல்லாத்தையும் பண்ற பத்தியா, நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவடி குட்டுச்சி. இங்க பாருங்க, குட்டச்சி குட்டச்சின்னு சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் என் பையன் வந்து உங்களை அடிச்சிருவான் பாத்துக்கோங்க. பையனா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, பொண்ணுதான். ஆமா, பொண்ணு இருக்கட்டும், ரெண்டாவது வரும்ல அப்ப பையன் பிறக்கும். அனு போங்க. என்னடி எப்பவுமே ரெண்டாவது பேபி பத்தி நான் தான் பேசுவேன், நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவ. இப்ப என்ன புதுசா ரெண்டாவது பேபி பத்தி எல்லாம் நீ இப்படி பேசுற ஆளு இல்லையே, என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. அத்தை கிட்ட பேசும்போது சும்மா இந்த டாபிக் வந்துச்சு. அதுவும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேளை பொண்ணே பிறந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? அப்ப எனக்கு ஒரு பையன் வேணும் தானே, அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன் ரெண்டாவது குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லி. ஒருவேளை அப்பமும் பொண்ணா பிறந்துட்டுனா? அது வந்து அப்ப மூணாவதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க போங்க. ஆமா. நீ தானடி சொன்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ண வேணும்னு. அதெல்லாம் இல்ல, எந்த குழந்தையா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே 3 4 5 அடிக்கிட்டே போகாதீங்க, அந்த அளவுக்கு எல்லாம் இங்க தெம்பு இல்ல. நீங்க வெளியே போங்க, வெளியே போய் படுங்க போங்க. ஏய், இப்ப பகல் தாண்டி ஆகுது, நைட் இல்லடி வெளியே வரட்டுறதுக்கு, படுத்துக்கிறேன்டி கொஞ்ச நேரம். அப்பனா என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க தாயே, இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன், போதுமா? சரி உட்காருங்க, இங்க வாங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்லட்டா? என்ன முக்கியமான விஷயம்? நான் நீங்க வீட்ல சும்மா தானே இருக்கேன், அதனால பேக்கிங் கிளாஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். பேக்கிங் கிளாஸா? எதுக்கு அதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, இன்னும் குழந்தையே பிறக்கல, இதெல்லாம் பொறுக்கட்டும், அதுக்கப்புறம் நீ பொறுமையா ஆரம்பிச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது, நான் பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்டி தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்கணும்னு நினைக்கிற? இது வரைக்கும் இருக்கிறது மட்டும் போதும், பேக்கிங் கிளாஸ் எல்லாம் வேண்டாம். ஒருவேளை உனக்கு சும்மா இருக்கன்னு ஃபீல் ஆச்சுன்னா டிஸ்கண்டினியூ பண்ணி வச்சிருக்கல, அத வேணா படி. ஆமா,
அதுவும் இல்லாம ஆதியே முடிவு பண்ணியிருக்கான் ஷாலினியை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அவனே முடிவு பண்ணியிருக்கான். அப்ப நான் முடிவு பண்ணக்கூடாதான்? என் பொண்டாட்டியும் படிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏங்க யாரு கிட்ட முடிவு பண்ணீங்க? என்னடி சிரிக்கிற? ஆமா, படிப்புக்கு எனக்கும் ரொம்ப தூரம். உங்களை மாதிரி நினைச்சீங்களா என்ன? இங்க பாருங்க, நான்லாம் +2 பாஸ் பண்ணதே ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் பாஸ் பண்ணேன். இதுல நீங்க வேற என்ன டிஸ்கண்டினியூ பண்ணி வச்சிருக்க டிகிரி வேற முடிக்க சொல்றீங்க. இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். நீங்க போங்க. அதுவும் இல்லாம ஷாலினி அவங்க நல்லா படிப்பாங்க, அதுவும் டாக்டர் சீட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால ஆதியோட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நீங்க என்ன நம்பிலாம் இதுல இறங்காதீங்க. அடி பாவி, அப்ப படிக்காதவரதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஏன் படிக்காதவள கல்யாணம் பண்ண மாட்டீங்களா என்ன? அப்படி யாரு சொன்னா? அப்படிதான் இப்ப சொன்னீங்க. அப்படிலாம் இல்ல, அனு நல்லா படிக்கிறவன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அனு எப்படி படிப்பான்னு. நானா சொன்ன நல்லா படிப்பேன்னு? நீங்க நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேசுடி பேசு, இன்னும் பேசு, இன்னும் பேசுடி பேசு. என்னடா? உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொள்ளலாமா இல்ல அந்த ஜன்னல்ல அப்படியே கீழே தள்ளி விட்டு கொள்ளலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா மச்சான்? மச்சான் கிச்சானா வாய் உடைச்சிருவோம் பாத்துக்கோ. ஏன்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடா? அந்த பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளையா சொல்ற. அந்த பிள்ளைய பத்தி சொல்லும் போது போயிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிருக்க குடிச்சிட்டு. உனக்கு இதே வேலையை தான் அலைஞ்சுகிட்டு இருப்பியா? ஏற்கனவே உன்னோட எக்ஸ் அனு டி, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் குழந்தைய பிறக்க போகுது. ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? லூசாடா நீ? அமைதியா இருக்க மாட்டேன்? டேய் அதெல்லாம் சொல்ல வரலடா. ஏற்கனவே அவகிட்ட போய் குடிச்சிட்டு போய் பிரச்சனை பண்ணதானே போனேன். சரி அது கூட பிரச்சனை பண்ணணும்னு போனேன், பேசணும்னு போனேன். அது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனைன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதுலயும் ஒரு கேஸ்ல மாட்டினல. மறுபடியும் இப்போ ஒரு கேஸ். அப்ப வேலையை விட்டு ஒண்ணு தூக்காம வாப்பா ராசான்னு கொஞ்சுவாங்களா? கிடைச்ச வேலையும் விட்டுட்டு பொண்ணையும் விட்டுட்டு ஏன்னா மக்களா நீ மரமண்டே. டேய் ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிறைய திட்டு வாங்கிட்டேன், அட்வைஸும் வாங்கிட்டேன். தயவு செஞ்சு நீயும் கழுத்தை இருக்காத. கழுத்தை அறுக்க கூடாது, அப்படியே நெரிச்சு கொன்னுடணும் நல்லா. ஆமா, அந்த பிள்ளை உன்னை நம்பி வந்திருக்கு. அந்த பிள்ளைய நீ எப்படி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கணும்? லூசாடா நீ? என்னடா பண்ணி வச்சிருக்க அந்த பிள்ளைய நீ? டேய் மச்சான், அது அது ஏதோ குடி போதையில அன்னைக்கு அது ஏதோ பண்ணிட்டேன்டா மச்சான். நான் நிறைய சமாதானம் பண்ணி பாத்துட்டேன்டா. அவ என்னன்னா முடியவே முடியாது, நான் உன்னை விட்டு போதான் போறேன் அப்படி இப்படிங்கிறாடா. என்னால அவ இல்லாமே இருக்க முடியாது மச்சான். ஏதாச்சும் ஐடியா சொல்லுடா ப்ளீஸ்டா. ஆமாடா ஆமா, நீ லவ் பண்ணும் போதும் உனக்கு எதனா பிரச்சனைனா ஐடியா சொல்லணும். இப்ப கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்த சொல்லி ஒரு பொண்ணு வந்தா அவ கூடயும் பிரச்சனை பண்ணிட்டு இப்ப ஐடியா வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்ப. போடாங் இவனே, உன்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்டா, உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வந்தேன் பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். நான் கிளம்புறேன். உன் கூட சேர்ந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதான். டேய் நீ எப்படி சொன்ன எப்படிடா? அவ என்னன்னா ஃபாரின் போறான் அப்ராட் போறான் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்கா வேலை செய்யற இடத்துல. அங்க இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு. இது அவகிட்ட கேட்கவும் முடியல ஓப்பனா. எப்படிதான் சமாதானப்படுத்துறது? 2 மாசத்துல போறேன்னு சொல்றாடா. அவ இல்லாம இருக்க முடியாது மச்சான் என்னால. இந்த ஈன வெங்காயம் எல்லாம் அப்பவே முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இப்பதான் தெரியுதோ உனக்கு அவ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பாவம் அந்த பிள்ளை உன்னை போய் கல்யாணம் பண்ணிச்சு பாரு. நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிருந்தான்னு வச்சுக்கியா, சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு இருப்பேன் அன்னைக்கே. ஆமா, பிரச்சனை பண்ணிருக்கான் பிரச்சனை. இப்படி பைத்தியக்காரா, அத்த ராத்திரியில போய் சுடுகாட்டுல நான் ஏன்டா நிக்க போறேன்? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடா, நீ என்ன கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொன்னல, அதுக்கு சொன்னேன். நான் என்ன அந்த மாதிரி நினைச்சியா ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அதுக்காண்டி சொன்னேன். அடுத்த ராத்திரில நான் ஏன் சுடுகாட்டுல போயிட்டு நிக்க போறேன்னு. இந்த ஈன வெங்காயம் எல்லாம் நல்லா பேசு. என்ன பொண்டாட்டி கிட்ட பேசி சமாதானப்படுத்த தெரியல, இதுக்கு உனக்கு துப்பு இல்ல, என்கிட்ட பேசுற? உன்னெல்லாம் இல்ல எதுக்குடா முதல்ல கல்யாணம் பண்ண? நான் என்னமோ நீ கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கன்னு நினைச்சா இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க. இதுல வர அம்மாக்கு வர உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு சந்தோஷமா அவங்கள பாத்துப்பியா இல்ல இவ கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற? இந்த வீட்டையே சொல்ல போனா அவங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க போல லிட்டரலி. இதுல வேலைக்கு போகாதான்னு சார் வேற அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருக்காரு. சரி ஓகே, அவங்க வேலைக்கு போல, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க சாரி? போய் சிங்கி எடுப்பீங்களா இல்ல பிச்சை எடுப்பீங்களா? டேய் என்னடா இந்த அளவுக்கு பேசுற? உன்னெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லாம தான் ராசா நீ இவ்வளவு தூரம் ஆடிக்கிட்டு இருக்க. நான் கண்டி அந்த இடத்துல இருந்திருந்தான்னு வச்சுக்கேன், என்ன மச்சம் பண்ணிருப்ப? போலீஸ் எல்லாம் வர விடாம பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படிதானே? மண்ணாங்கட்டி நானே உன்னை அடிச்சு பல்லு கில்ல உடைச்சிருப்பேன். என்னடா சி வாய மூடு. அந்த பிள்ளைய இவ்வளவு கஷ்டப்படுத்துறவும் கஷ்டப்படுத்திட்டு இப்ப நான் வாரேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா நடிக்க சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளை அதுக்கும்
உனக்கு கோஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிதானே? இவ்ளோ நல்ல பிள்ளைய ஆனா என்ன சொல்றதுன்னே தெரியல மச்சான். நீலாம் டேய், எனக்கும் தெரியும்டா அவன் நல்லவதானே. ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன்டா. ஆஹ் எவன்டா அது கார்த்தி? எந்தடா பக்கி அவன்? அவன் இவன் மேல ஆசைப்பட்டானா அதுக்கு இந்த பிள்ளை என்ன பண்ணும்? நீ போயிட்டு அவன் மூஞ்சி முகரைய உடைச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், அப்ப நீ கேஸ்ல மாட்டியிருந்தனா கூட அதுல வேலை போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா மச்சான். ச்சே, நம்ம மச்சான் தான் பொண்டாட்டிக்காண்டி எந்த அளவுக்கு இறங்கி இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா எவனோ ஒருத்தன் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு உன் வேலையை புடுங்கியிருக்கான். அத கூட நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காம இவகிட்ட வந்து அதே மாதிரி பிரச்சனை பண்ணி பிரிய போறீங்க அப்படிதானே? அவன் நினைச்ச மாதிரி அவன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டான் எங்கேயும் ஒரு மூலையில இருந்துகிட்டு. இங்க என்னன்னா நீ அவகிட்ட பிரிய போறேன்னு சொல்லிட்டு சோகத்துல இரு. அந்த பிள்ளைக்கு எப்படி சோகம் இருக்கா என்னெல்லாம் தெரியல. என்னெல்லாம் கேட்டா அந்த பிள்ளை பிரிஞ்சு போறதுதான் சந்தோஷம்னு நினைவேன். டேய், விட்ட நீயே அந்த பிள்ளைய போக சொல்லிடுவ பள்ளிய. ஆமாடா, அப்படிதானே சொல்லுவேன் உன் கூட எல்லாம் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு. டேய், சரிடா, நான் பண்ணது தப்புதான். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஏதாச்சும் ஐடியா கொடுடா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது மச்சான். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. காலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள எனக்கு அப்படியே தலை சுத்திட்டு இவ என்ன விட்டுட்டு போயிருவாளோன்னு கேட்டு கேட்டு. ப்ளீஸ்டா மச்சான், ஏதாச்சும் ஐடியா கொடுடா. ஆமா, இங்க ஐடியா விக்கிற பேங்க் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஐடியா கொடுக்குறதுக்கு உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு. நான்லாம் கிளம்புறேன். டே ப்ளீஸ்டா, என்கிட்ட கெஞ்சு இருக்கு, அவகிட்டயாச்சும் கெஞ்சு போயிட்டு. அதெல்லாம் பண்ணி பாத்துட்டேன்டா, அவன் மசிய மாட்டேங்கிறாடா. என்னென்னமோ பண்ணி பாத்துட்டேன், கேட்கவும் மாட்டேங்கிறா. வேற வழியே இல்ல, அப்ப பிரிஞ்சிரு. டேய், ப்ளீஸ்டா. சி, கெஞ்சாத. ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நான் 2 நாள்ல பாத்துட்டு போலான்னு வந்தா 1 வாரம் லீவ் போட வச்சுட்டல என்ன நீ? மூஞ்ச பாரு மச்சான். எனக்காண்டி 1 வாரம் லீவ் போட்டு என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறியா? அப்படியேடா மச்சான். ஆமா, மூஞ்ச பாரு. பேசாத சொல்லிட்டேன். தேங்க்ஸ்டா மச்சான், மூடிக்கிட்டு இருந்துரு. என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய ஃப்ரெண்டு தான் மச்சான். ஆமா, என்னுடைய உயிர் எடுக்க வந்த ஃப்ரெண்டு நீ. சரி விடுறா மச்சான், போடாங்க இவனே.